மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் என்எல்சி நிறுவனம் குறித்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தாரு. என்எல்சி இந்தியா நிறுவனம் தனது சுரங்கங்கள் மற்றும் பக்கவாட்டில் உள்ள எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்கள், விவசாய நிலங்கள் மற்றும் பொது சொத்துக்களின் பாதுகாப்பிற்கு மிக உயர்ந்த முக்கியத்துவத்தை அளிக்கிறது. கிராமவாசிகளின் நிலங்களில் கால்வாய், கரை உடைப்பு, குப்பை கழிவு, மண் சரிவு போன்ற சமீபத்திய சம்பவங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்றும், இதற்கு முன் 2015 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெய்த கடுமையான மழையின் போது ஏற்பட்ட பாதிப்புகளை ஒப்பந்ததாரர்களை கொண்டு மண் சரிவுகள் அகற்றப்பட்டது. மேற்படி பணியானது கிராமவாசிகளின் ஒப்புதலுடன் மற்றும் மாநில அரசு அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி தகுந்த இழப்பீடும் என்எல்சி இந்தியா நிறுவனத்தால் வழங்கப்பட்டது. அதன் பிறகு அது போன்ற எந்த சம்பவமும் நடைபெறவில்லை. இது போன்ற சம்பவங்களை தவிர்க்க உயரமான மண்குவியலிலிருந்து வரும் தண்ணீரை தெற்கு நோக்கி திருப்புவதற்காக ஒரு கால்வாய் அமைக்கப்பட்டது. இது இறுதியாக பரநாற்றின் நிரந்தர திசை திருப்பு கால்வாயில் கலக்கிறது. மேலும் சுற்றியுள்ள பகுதிகளை பாதுகாப்பதற்காக போதுமான அகலம், உயரத்துடன் ஒரு பாதுகாப்பு கரை கட்டப்பட்டுள்ளது. கால்வாய்கள், வடிகால்களை தூர்வாறுதல் மற்றும் சுத்தம் செய்யும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் தண்ணீர் மேற்கு கார்லண்ட் கால்வாய் வழியாக பாதுகாப்பாக செலுத்தப்படுகிறது. சம்பந்தப்பட்ட சுரங்க அதிகாரிகளால் பாதுகாப்பு கரை தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் சட்டவிரோதமாக பாதுகாப்பு கரையில் இருந்து மண் எடுக்கப்பட்டால், அதன் காரணமாக ஏதேனும் உடைப்பு ஏற்பட்டால் தாமதமின்றி தேவையான சீரமைப்பு நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படுகின்றன. 2015 ஆண்டு பருவமழையின் போது வெளிப்பக்க குவியலின் எல்லை பகுதியில் முன்பு சரிந்த மண் ஏற்கனவே பேக்ஹோஸ் மூலம் அகற்றப்பட்டு, பாதிக்கப்பட்ட பகுதியில் தளர்வான மண் தொடர்ந்து அருகிலுள்ள பகுதிகளுக்கு நகர்வதை தடுக்க பாதுகாப்பு கரைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. என்எல்சி இந்தியா நிறுவனம் உள்ளூர் மக்களுடன் சுமூகமான உறவை பேணுவதற்கும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்தாலோசித்து தளம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கவும் தொடர்ந்து கடமைப்பட்டுள்ளது. எனவே இவ்விவகாரம் ஏற்கனவே என்எல்சி இந்தியா நிறுவனத்தால் கவனிக்கப்பட்டு தேவையான நிவாரண நடவடிக்கைகள் முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் கண்காணிப்பு, தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பருவமழை நெருங்கும் வரும் காரணத்தினால் நன்மங்கலம் ஏரி, மேடவாக்கம் ஏரி, பெரும்பாக்கம் ஏரி ஆகாய தாமரை அதிகம் இருப்பதனால் தூர்வாரும் பணியை கூடிய விரைவில் செய்யுமாறு நீர்வளத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய புரட்சி தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க நம்முடைய தமிழ்நாடு வனத்துறை சார்பில் 1762 கோடி இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. நம்ம வனத்துறையில் 10,000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பணிபுரிகிறாங்க. அந்த ஊழியர்களுக்கு உண்டான சம்பள நிதி போக மீதியுள்ள கணக்கெடுப்பு நடக்குது. அந்த தொகையை வைத்து 20 கோடி முதற்கட்டமாக இந்த காட்டுப்பன்றி, யானைகள் அந்த விவசாயத்தை அழிக்குது, மக்களை பாதிக்குது என்ற கோரிக்கையை சட்டமன்ற உறுப்பினர்லாம் வச்சுருக்காங்க. அது யானை மற்றும் காட்டுப்பன்றி போன்ற வன விலங்குகளின் தாக்குதலை தடுப்பதற்கு வனத்துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தி நிறுவனர்கள் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன கேள்வி கேளுங்க. மாண்புமிகு அருண்மொழி பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் என்எல்சி இந்தியா நிறுவனத்தால் அளிக்கப்பட்ட பதிலை இங்கு வாசித்திருக்கிறார். அது முழுக்க 100% உண்மைக்கு புறம்பானதாகும். இந்த பதில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் நன்றாக தெரியும், எங்கள் மாவட்டத்தை நன்கு அறிந்தவர். இது குறித்து உடனடியாக கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் என்எல்சி நிறுவனம் இது போன்ற தவறான தகவலை சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார் என்று தெரிவித்தவுடன் அவர் உடனடியாக விருதாசலம் கோட்டாட்சியரை அனுப்பி நேரடியாக ஆய்வு செய்து இன்னும் 2019க்கு பிறகு எந்த விவசாயிக்கும் அங்கு இழப்பீடு கொடுக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 300 ஏக்கர் இந்த நிமிடத்தில் கூட நீங்கள் அதை ஆய்வு செய்து கொள்ளலாம்.
மண்மேடுகள் சரிந்து அந்த களிமண் நிலங்களிலே பரவி இருக்கிறது. விவசாயம் செய்ய முடியாத நிலைமை இன்றைக்கு 2019 பேரளவிற்கு நிவாரணத்தை கொடுத்துவிட்டு என்எல்சி நிறுவனம் முழுக்க முழுக்க கடலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறத ஒழிய விவசாயிகளை வந்த பதில் 100% உண்மை. நான் கேட்டது இது மட்டுமல்ல, என்எல்சி நிறுவனத்தால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள், விவசாயிகளுடைய பிரச்சனை, விவசாய தொழிலாளர்கள், இது போன்ற வேலை வாய்ப்பு இழப்பீடு, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு காண்பதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்று தான் நான் கோரியிருந்தேன். மரியாதைக்குரிய இறையன்பவர்கள் தலைமை செயலாளர் இருந்த பொழுது ஒரு கூட்டத்தை, உயர்மட்ட குழு ஒரே ஒரு கூட்டத்தை கூட்டினார். அவர் ஓய்வு பெற்ற பிறகு அந்த கூட்டம் கூட்டப்படவில்லை. கடந்த 5 ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் நான் பல முறை இது குறித்து பேசியிருக்கிறேன். எனவே அந்த தவறான செய்தியை நான் சொல்கிறேன், நீங்கள் நம்ப வேண்டாம். வேண்டுமென்றால் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், விருதாச்சலம் கோட்டாட்சியரத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னும் அந்த களிமண் சேர்ந்த நிலம் அப்படியே தான் இருக்கிறது. விவசாயம் கிட்டத்தட்ட 10-20 வருடங்களாக நடைபெறவே இல்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இன்றைக்கு விருதாச்சலம் தொகுதியை பற்றி நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு என்எல்சி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் இல்லைங்க, மென்ஷன் பண்ண பதிவு அதுவும் என்எல்சி பத்தி இன்னைக்கு பேசினதுனால இன்றைக்கு விருதாச்சலம் தொகுதிக்கு உட்பட்ட அதை பற்றி நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் ரொம்ப நாளா நான் கோரிக்கை வைக்கிறேன். திருமுதுகுன்றம் அப்படின்ற பழைய பேருங்க ஆங்கிலேயர் காலத்திலேயே விருதாச்சலத்தை தலைமையை கொண்டுதான் கடலூர் மாவட்டம் செயல்பட்டது. அந்த வகையில ஜங்ஷன் இருக்கு. இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் அங்க விருதாச்சலத்துல இருக்குங்க. நீங்க அதை மாவட்டமாக அறிவிக்கும் பொழுது இன்னைக்கு திட்டக்குடி, நெய்வேலி மற்றும் விருதாச்சலத்திலிருந்து கடலூருக்கு செல்வ தூரம் மிக அதிகமாக இருக்கு. எனவே அதை மாவட்டமாக அமைச்சர் அவர்களும் நீங்கள் அறிவிக்கணும். அதே மாதிரி என்எல்சி பத்தி பேசும் பொழுது நிச்சயமாக அது 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் விருதாச்சலம் தொகுதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. கூட்டு குடிநீர் திட்டம் வர வேண்டும் என்பதையும் முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த கால்சியம் இருக்கிறதுனால அந்த கிட்னி பாதிப்பு இருக்கிறது அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் அந்த இழப்பீடு தொகை வழங்கவில்லை. இன்றைய வரைக்கும் அந்த விவசாய மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். என்எல்சி மூலம் எந்த தீர்வும் விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. நன்றி. 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதமாக உட்காருங்க. 1 மணி நேரம் உட்காருங்க. அதான் மாண்புமிகு அவை முன்னவர் சொன்னது மாதிரி இருங்க, உட்காருங்க சொல்றேன். உட்காருங்க நான் சொல்றேன். உட்காருங்க. அதாவது உறுப்பினரிடமிருந்து இருங்க, உட்காருங்க. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்.